தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அற்புதமானவர்களே, இன்றைக்கி வெற்றிக்கண் பகுதியில் ரொம்ப நாளாக நான் அந்த வெற்றிக்கண் பகுதியை பேசலை. நேரம் இல்லாமையும் அது குறித்து அடிக்கடி என்னால் பேச முடியல. அதனால் இன்றைக்கி வெற்றிக்கண் குறித்து ஒரு அற்புதமான ஒரு தகவலோட ஒரு பதிவை இங்கே நம்ம உங்கள் மூலம் சமர்ப்பிக்கிறேன். இப்போ என்னென்னா, இன்றைக்கி ஜூன் 16 தந்தையர் தினம். சென்ற மாதம் ஜூன் 12 அன்னையர் தினம். அதில் கூட நான் ஒரு போஸ்ட் கொடுத்தேன், அதில் ஒரு பதிவு கொடுத்தேன். அது பார்த்திங்கன்னா அன்னையர் தினம். நம்ம நிறைய பேருக்கு அன்னையர் தினத்தை நம்ம நிறைய கொண்டாடுறோம், ஆனால் தந்தையர் தினம் கொண்டாடுறதில்ல. பொதுவாக தந்தையர் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம எதுவோ அவங்களுக்கு கொஞ்ச காலம் தான் நினைக்கிறோம். இல்லவே இல்லை, சரிசமமாக இருக்கும். இப்போ தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சரிசமமாக இருக்கும். ஏன்னா தாய் அந்த 9-10 மாதம் வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கிற அந்த 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 நிலை இருக்குது பாருங்கள். ஒரு 10 மாதம்னு சொன்னால் அந்த 10 மாதம் என்பது 10 பிறவி அவங்களுக்கு. அதனால தான் ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற போதும் 2 பிரசவம் நேருகிறதுன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா, தாய்மையை அது அவ்வளோ புனிதமானது. ஆனால் அதுக்கப்புறமும் கடைசி வரைக்கும் தாய் தான் அந்த குழந்தைய பராமரிக்கிறா, பாதுகாக்கிறா. அது மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலும் அந்த அந்த எண்ணம் போயிட்டே இருக்குது. அதே போல் தந்தையரும் சாதாரணமான ஆள் கிடையாது. அதனால தான் வள்ளுவன் ஆசான் என்ன சொல்கிறாரு, 2 குறள் வச்சுருப்பார் அந்த மக்கள் சிறப்பில். அதில் சொல்லுவார், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல் அப்படின்னு ஒரு குறள் வைக்கிறார். அது என்ன அர்த்தம்னா, ஒரு தந்தையினுடைய கடமை இருக்கே, நன்றி இருக்கே. நன்றினா 2 அர்த்தம் இருக்குது. நன்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, நன்றி செய்வதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொரு அர்த்தமும் அதில் புரிஞ்சிருக்கு. அதை பின்னால் சொல்கிறேன். முதல்ல தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல் அப்படின்னா, ஒரு சமூகத்தில், ஒரு அவையில், ஒரு சபையில் அவன் ஒரு முந்தி இருக்கிற அளவுக்கு கல்வி, ஒழுக்கம், நெறி இதெல்லாம் போதிக்கிற அளவுக்கு போதித்து அவன் ஒரு முன்னிலையாக கொண்டு வரணும். இதுதான் ஒரு தந்தையினுடைய கடமை. இது நன்றின்னு சொல்கிறார். நன்றின்னா 2 அர்த்தம் நான் சொன்னேன் இல்லையா. நன்றினா நான் எப்படி எடுத்துக்கிறேன், அதன்னா இவரை பெற்றவன்ற ஒரு 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 அடையாளத்தை இந்த குழந்தை தான் அவனுக்கு கொடுக்குது. அதுக்கு நன்றியாக இவர் செலுத்துகிறாருன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம், இந்த குழந்தையை வளர்க்குற போது இந்த குழந்தை செய்ய வேண்டிய நன்றி என்னன்னா, நான் கல்வியில் சிறந்தவன், ஒழுக்கத்தில் சிறந்தவன், நான் இந்த உலகத்தில் ஒரு பண்பில் சிறந்தவன் சொல்லி அவன் நன்றியோடு அந்த அதைத்தான் சமர்ப்பிக்கணும் தந்தைக்கு அப்படிங்கிற ஒரு இதுவும் தொக்கி நிற்கிது. இது இந்த குறளில். அதுலேயே இந்த மக்கள் சிறப்பிலே கடைசி குறளை வைப்பார், 10வது குறளில், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்னுவார். அதாவது இந்த குழந்தையை இந்த மகனை பெற்றெடுக்கிறதுக்காக இவன் தந்தை என்ன நோன்பு நோற்றானோ, என்ன தவம் செய்தானோ என்ற அளவுக்கு இவன் புகழ் பெறணும். இவன் வளர்த்தான் பாருங்க. இந்த வளர்ப்பு இவனுடைய கல்வியிலையும், ஒழுக்கத்திலையும், சமூகத்தினுடைய அந்த பார்வையிலையும், சமூகத்துக்கு அவன் செஞ்ச நன்றியிலையும், அந்த சமூகத்தினுடைய பங்களிப்பிலையும் ஒரு அந்த புகழை பெறும்போது இந்த புகழ் தான் தந்தைக்கு பெரிய ஒரு ஒரு உதவி அப்படின்னு சொல்கிறாரு. 2 அர்த்தம். இந்த உதவி இவன் செய்கிறது ஒரு உதவி, இவர் பேர் வாங்கி அவருக்கு அந்த உதவி தான், அந்த சமூகத்தினுடைய அந்த புகழ் தான் அவருக்கு உதவி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அது நிற்கும். ஸோ அப்போ ஒரு தந்தையர் தினம் என்பது சாதாரணமானது கிடையாது. அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்களும் திரு சிவாஜி கணேசன் அவர்களும் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் திரு எம்ஜிஆர் 2-2.5 வயசுலேயே அவர் கண்டியில், இலங்கையில் கோபால மேனனை இழந்துடுறாரு. அதே போல் திரு சிவாஜி அவர்களும் அவர் குழந்தையாக பிறக்கிற போது வறுமையில் தான் பிறக்கிறாரு. அவர் பிறக்கிற போது பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர் அப்பா. அவர் சிறையில் இருக்கிறாரு. அவரும் சரியாக பார்க்க முடியல, பேண முடியல, அவர் வளர்க்க முடியல. அதனாலேயே இந்த 2 பேருமே சிறு வயதில் வறுமைக்கு உட்பட்டு நாடகத்தில் தான் முதல்ல அப்படியே வராங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய மிகச்சிறந்த அறிஞர்களெல்லாம், மிகச்சிறந்த வரலாற்று மேதைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே அப்பாவை இழந்திருக்கிறாங்க. ஒரு அப்பாவை இழந்த அப்படிப்பட்டவங்க தான் பெருசாக சாதிச்சிருக்கிறாங்க. அப்போ என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குது. அந்த வலிமையை உருவாக்குது. ஒரு உளவியல் அப்படி தான் சொல்லுது. அதனால் என்னென்னா நாம் நினைக்கிறோம் தந்தையர் தினம்னா சாதாரணமானது கிடையாது. காலம் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தந்தையர் தினம் உருவானதுக்கே ஒரு காரணம் இருக்குது. 1907
நீங்கள் பார்த்தா மேற்கு வர்ஜீனியான்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்குது. அதில் மோனாங்கா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சுரங்கத்தில் ஒரு விபத்து நேரிடுது. ஒரு 362 பேர் இறந்துடுறாங்க. அதனாலேயே அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு தேவாலயத்தில் ஒரு இரங்கல் கூட்டம் நடக்குது. இதுதான் முதல்ல ஒரு 362 பேர் ஆண்கள் மொத்த சுரங்கத்தில் வேலை செஞ்சவங்க இறந்ததால் தந்தைகளாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு இரங்கல் கூட்டம் போட்ட உடனே அது குறித்து அப்படியே யோசிக்கிற போது 1909 வாஷிங்டனில் சோனோரா லூயிஸ் அப்படின்னு ஒரு பெண் என்ன நினைக்கிறா, இவங்களுக்காக இவங்க இப்படிப்பட்ட குடும்பஸ்தனாக இருக்காங்களே அப்படி மாதிரி அவளுக்கு அந்த சோனோரா லூயிஸுக்கும் பார்த்தீங்கன்னா தந்தை 6 குழந்தைங்க மொத்தம். அந்த இவ கூட பிறந்தவங்க, இந்த பெண் கூட பிறந்தவங்க. இந்த 6 குழந்தை பிறந்த பிறகு அம்மா சீக்கிரமே இறந்து போய்ட்றாங்க. அப்பா தான் வளர்த்து காத்து அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வராங்க. அதனாலேயே அந்த சோனோரா என்ன நினைக்கிறா, எப்படி அன்னைய தினத்தில் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு தந்தைய தினத்தில் எடுக்குன்னு சொல்லி இந்த சோனோரா லூயிஸ் சொன்னேன் இல்லையா, அவருடைய அப்பா பேர் வில்லியம்ஸு. அவர் பாருங்கள், அந்த சொன்னேன் இல்லையா, அவர் 6 குழந்தை வச்சு கஷ்டப்பட்டாங்க. அதனாலேயே அந்த சோனோரா லூயிஸ் என்ன பண்ணுறாங்க, 1909 ஒரு தந்தை தினமாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல கொண்டாடப்பட்ட வருடம் 1910 ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டதான். அதுவும் ஒரு பெண்ணு தான் கொண்டாடப்பட்டாங்களாம். இப்போ பெண்ணு தான் கொண்டாடினாங்களாம். அப்படியே வழியாக அப்படியே 1972 ரிச்சர்டு நிக்சன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறாரு. அப்போ தான் அதிகாரப்பூர்வமாக அந்த விடுதலை கொடுத்தாரு. அது எப்படி கொடுத்தாருன்னா, அதாவது விடுமுறை கொடுக்குறாரு. அது எப்படி கொடுக்குறாருன்னா, ஜூன் மாதம் ஒவ்வொரு 3ஆவது ஞாயிற்றுக்கிழமையும் தந்தையர் தினம் கொண்டாடப்படணும். அது எந்த தேதி வருதோ அந்த தேதி கொண்டாடப்படணும். அது ஒரு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டு வழியாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லுது. பாருங்கள், இதை என்னென்னா, நாம் மூத்தோர்களை நாம் என்னைக்கு மதிக்க ஆரம்பிக்கிறோமோ, அவர்களை என்னைக்கு சிறப்பிக்க ஆரம்பிக்கிறோமோ, அவங்களை என்னைக்கு போற்றத்தக்க அளவுக்கு நாம் வணங்குறோமோ, அன்னைக்குத்தான் நம்முடைய நாகரிகமோ நம்ம கலாச்சாரமோ நம்ம பண்பாடோ பரிணமிக்கும். இப்போ என்ன ஆகிப்போச்சு, இப்போ பாருங்கள், முதியோர் இல்லங்கள்லாம் பெருத்து போச்சு. ஒரு ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் ஒரு பதிவில், அவருடைய அன்னையும் தந்தையும் அவங்க வாழ்வதோ அன்னை அந்த வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம், ஆனால் அவங்க இருக்கிறதோ முதியோர் இல்லம் சொல்லி ஒரு கவிதையே சொல்லியிருப்பேன் பல தடவை. அது மாதிரி இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த வயது முதிர்ந்தவர்களை மதிக்க தவறிட்டோம். அதன் நன்றியை நம்ம கொண்டுட்டோம். அதனாலேயே பாருங்கள், உலகத்தினுடைய இத்தனை கேடுகளும் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்ல முடியாமல் அளவுக்கு நம்ம மக்கிப்போம். அந்த வகையில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும் சரி தான், மக்கள் திலகம் திரு எம்ஜிஆர் அவர்களும் சரி தான், அவங்க படங்களில் நிறைய உயர்வான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள், பர்டிகுலராக திரு எம்ஜிஆர் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு தந்தையாக இருப்பார், ஒரு சிறிய குழந்தை தந்தையாக இருப்பார். அதே மாதிரி ஒரு தந்தையாக இருந்து தாலாட்டு பாட்டு பாடுறது போடுறது இதெல்லாம் எம்ஜிஆர் தான் இருக்கும். ஆனால் ஒரு தந்தையாகவே இருந்து மகனாகவே இருந்து ஒரு வயதுக்கு மீறிய வேடங்களெல்லாம் பண்ணவர் திரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அது திரு எம்ஜிஆர் அவர்களே நிறைய புகழ்ந்திருக்கிறார். அவருடைய தெய்வ மகன், அவருடைய தங்கப்பதக்கம், அவருடைய அன்புள்ள அப்பா, அவருடைய படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை, அவருடைய படம் நிறைய படம் இந்த மாதிரி தந்தையுடைய பாத்திரங்களில் ஜொலிச்சிருப்பார் திரு சிவாஜி கணேசன் அவர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பார்மகளே பார்னு ஒரு அற்புதமான படம். இங்கே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பாருங்கன்னா வேட்டைக்காரன், பணம் படைத்தவன், அது மாதிரி நிறைய அவரும் ஒரு குறிப்பிடத்தக்க படங்கள் நிறைய கண்ணன் நிறைய படத்தை அப்பாவாக பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு சிறு குழந்தைக்கு அப்பாவாக பண்ணியிருப்பார். ஆனால் அவங்க வெளிப்படுத்துகிற அந்த விதம் பாட்டு இருக்கு பாருங்கள். இவர் பாருங்கள், மக்கள் திலகம் சொல்லுவார், பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று அப்படி இவர் பாடுவார். அவர் பாருங்கள், சிவாஜி அவர்களுடைய பாட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தந்தைக்கே ஒரு வேறு லெவலெல்லாம் பாடுவார். இப்போ பார்மகளை சொன்ன பாருங்கள், அதில் ஒரு அற்புதமான தந்தையாக பண்ணியிருப்பார். அதில் ஒரு மிகச்சிறந்த படம் அவருடைய நடிப்புடைய வெளிப்பாடில். அதில் தன்னுடைய மகள் போயிட்டு உடனே அந்த மகள் இயக்கத்தில் அந்த ஒரு திரு கவிரச கண்ணாசன் எழுதியிருப்பார். அந்த பாட்டை முன்ன சொன்ன பாருங்கள், வாரிசு எழுதுனது, இதில் கவிரச கண்ணாசன் எழுதியிருப்பார். ஒரு அற்புதமான 4 வரி. இந்த குழந்தைக்கு தந்தையாக இருக்கவங்கலாம் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி என்னைக்கு நினைக்கிற மாதிரி ஒரு பாட்டு சொல்லுவார். தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை, ஒருவராக வாழுகிறோம் பிரிவதற்கோ இதயமில்லை,
யாரும் இல்லை உனக்கே என்று ஓடிவிட்டாய் என் மகளே, ஓடிவிட்டாய் என் மகளே, நீ இல்லாத மாளிகையில் பார் மகளே பார், உன் நிழல் இல்லாமல் வாடுவதை பார் மகளே பார், பார் மகளே பார். பா அந்த படங்களெல்லாம் பார்க்கும்போது, சிறு வயதில் பார்க்கும்போது, அதாவது ஒரு தந்தையினுடைய அந்த தன்மையை அவ்வளவு ஜொலிக்கும் அந்த நடிப்புடைய வெளிப்பாடில். அதே மாதிரி இவரும் பாருங்கள், இது சொன்னோன்னா ஒரு படம் சொல்லுவார் பெற்றால் தான் பிள்ளையாவில், அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். பாருங்க, அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். பாருங்க, இது திரு கவிஞர் வாயிலிருந்த பாட்டு. இவருக்கும் அவருக்கும் போட்டி போட்டுக்கணும். அதே மாதிரி தந்தை வரலாறுல பார்த்தீங்கன்னா மேட்ரியாச்சல் தியரி, பேட்ரியாச்சல் தியரின்னு வரும். அதாவது தந்தை வழி கோட்பாடு பேட்ரியாச்சல் தியரி, தாய் வழி கோட்பாடு ஒரு ஆதிசக்தியாக கருதி நம்ம ஆன்மீகத்தையும் சொல்லுவாங்க. அதே போல் தந்தை வழி கோட்பாடு ஆதி தந்தையாக சொல்லுவாங்க. அதுக்கு பாருங்க கவிஞர் கண்ணதாசன் இருப்பார், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ, பிள்ளைக்கு தந்தை. பாருங்க இவ்வளோ அழகாக கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறார். தந்தை இறைவனை தந்தையாக வச்சு பண்ணுறது. அதுலேயே ஒரு எங்க மாமான்னு ஒரு படம் இருக்குது. அதில் சொல்லுவார், தந்தை ஒருவன் அந்த இறைவன், அவனும் அன்னை இல்லாதவன், தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்வானவன், பூவும் பொன்னும் பொருந்தி வாழும் மழலை கேட்டேன் தந்தானவன், நாளை உலகில் நீயும் நானும் வாழும் வழிகள் செய்வானவன். அடடா, இங்கே பாருங்க, இறைவனையே தந்தையாக பண்ணி அந்த அனாதை குழந்தைகளுக்கு பாடும்போது இப்படி ஒரு சூழல் வருது திரு நடிகர் திலகம் சிவாஜி ஐயா அவருடைய பாட்டில். இது பாருங்க, திரு எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறான், பையன் பிறக்க போகிறான், அதுக்கு அவர் உற்சாகமாக ஒரு வெளிப்படுத்துகிறாரு. சொல்லுவார், நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை விதம் பார்த்து மனித குலம் வாழ உழைப்பான், அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னஞ்சிறுவரை அழைப்பான், 2 வரி கொண்டு 3 நெறி கொண்ட குரலின் பொருள் தேடி செல்வான், நாளை வருகின்ற வாழ்வு நமதென்று ஏழை முகம் பார்த்து சொல்வான், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். பாருங்க, ஒரு மகன் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து எனக்கு மகன் வர போகிறான்னு சொல்கிற ஒரு உற்சாகம். அதே நடிகர் திலகம் பாருங்கள், ஒரு பிள்ளை தன்னை மதிக்க மாட்டான், விலகி போயிட்டுருப்பான். அப்போ ஒரு வயதாகி இருக்கும் இவருக்கு. அந்த நேரம் சொல்லுவார், தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளைய பத்தா கண்ணீர், பெற்றவன் மனமே பித்தம்மா, பிள்ளையின் மனமே கல்லம்மா, பானையிலே சோர் இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா போங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்கு. பாருங்க, இங்கேயும் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இது ஒரு பரிமாணம், அது ஒரு பரிமாணம். திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தாலாட்டு, அற்புதமான தாலாட்டு கண்ணாசன் இருப்பார், ரொம்ப அற்புதமான பாட்டு சொல்கிறாரு, வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு, வரும் பகைவர்களை வென்று விடும் படையை காட்டு, வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய உள்ளமெனும் தாமரையில் உனை எடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன். பாருங்க, சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு தந்தையர் தினத்தில் இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இந்த முன்னால் நடந்த கலாச்சாரங்களெல்லாம் விட்டுட்டோம். அதனால தான் ஒரு தடவை கன்ஃபியூஷியஸ் இருந்தார் சைனாவில். அவர்கிட்ட திருவள்ளுவர் மாதிரி நமக்கு திருவள்ளுவர் மாதிரி அங்கே அவர்
அந்த கன்ஃபியூஷன்ஸை கேட்பாங்க. ஒரு தந்தையும் மகனும் எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது அவர் சொல்கிறதா சொல்லுவாங்க, எ ஃபாதர் ஷுட் பிஹேவ் எ ஃபாதர், எ சன் லைக் எ சன் அப்படின்னார். அதாவது ஒரு தந்தை தந்தையைப் போல் இருக்க வேண்டும், மகன் மகனைப் போல இருக்க வேண்டும்னார். பாருங்களேன், ஒரு ஒரு குழந்தையை பெற்றுட்டு அந்த குழந்தையை கைப்பிடிச்சு போகும்போது அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். எத்தனை பேர் பாக்கியம் இருக்கும். அதே தந்தை வயது முதிர்ந்தான பிறகு தன்னுடைய மகன் ஒரு குழந்தையாக பாவித்து தந்தையை அவர் கைப்பிடிச்சு போகிற ஒரு ஷாட், அந்த 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 காட்சி எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கொடுக்கும்? நிறைய பேருக்கு இல்லை. நன்றி. அதனால்தான் என் நன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்குனார் ஐயா. செய் நன்றி செய் நன்றி மறவாமையை விற்பார். என்ன காரணம்னா, மகர்க்குன்னா மக்களுக்கு. நீ எந்த நன்றி கொண்டாலும் உனக்கு கொண்டு நீ வாழ்ந்துடலாம், பண்ணிடலாம். ஆனால் எந்த வழியில் வந்த தாய் தந்தை வழியில் வந்திருக்கிற நீ பிள்ளையாக இருந்து பிறந்து உனக்கு பேர் வச்சு உன்னை ஆராதித்து உன்னை அமுதூட்டி எல்லாம் பண்ண அவங்கள நீங்கள் மறந்தீங்கன்னா நீங்கள் உய்யவே முடியாது. மகர்க்குன்னா மக்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வகையில் இந்த தந்தையர் தினத்தை மட்டும் நம்ம முதியோர்களையும் மதிக்கணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவு உங்களுக்கு முன்னே சமர்ப்பிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி மட்டும் இல்லை. இது காலங்காலமாக நாம் பெற்றவர்கள் மட்டும் இல்லை, நம்ம பெற்றவர்கள் மாதிரி இருக்கிற எல்லாரையுமே மதிக்கணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த ஒரு தந்தையர் தினமும் தங்க திலகங்கள்னு சொல்லி இந்த 2 பேருடைய அந்த பார்ட்டிசிபேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பதிவாக அவங்க முன்னாடி கொடுக்குறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது. அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோன்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.